Hey, hi guys. Welcome to Vita Cricket. ஒரு 3 ஸ்டன்னிங் டெஸ்ட் மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் we are going into Old Trafford. லைக் சீரியஸ் ஆன் த லைன் இருந்தது போன மேட்ச். ஒரு சின்ன 22 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்தியன் டீம் வந்து தோத்துட்டாங்க. ஸோ நவ் இங்கிலாந்து ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட் அண்ட் தேர் கோயிங் இன்டு ஓல்ட் டிராஃபர்ட் வித் கான்ஃபிடன்ஸ். இங்கிலாந்து சைட்ல இந்தியா வந்துட்டு கொஞ்சம் சில விஷயத்தெல்லாம் அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணி தே வுட் லைக் டு ரியலி ஹேவ் அ சே. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு டூ ஆர் டை நம்ம தம்னையில போட்டிருந்த மாதிரி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கேம் விச் டிசைட்ஸ் ஹவு தி சீரீஸ் இஸ் கோயிங் டு பி. ஸோ ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் வந்து 2-2 போதா இல்ல ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ நம்ம அதை பத்தி தான் நம்ம இந்த இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோ இன் டு வாட்ஸ் இன்சைட், என்னென்னலாம் நம்ம பேச போறோம்ன்றதை குட்டியா நம்ம டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் டாக் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஓல்ட் டிராஃபர்ட் அண்ட் இட்ஸ் நேச்சர் நம்ம யூஸ்வலா நம்ம பேசுற மாதிரி. தென் வில் ஜஸ்ட் கோ இன் டு டீம் நியூஸ், பிளேயிங் 11 டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பாட்லைட். ஏன்னா சில ஸ்பாட்ஸோ சில பொசிஷன்ஸ் சில இன்ஜுரிஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி சில பிளேயர்ஸ் வந்து ஸ்பாட்லைட்ல வந்து இருப்பாங்க. அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒர்க் லோடுன்றது ஒரு ஃபேமஸ் டேர்மா வந்து போயிட்டு இருக்கு. அது யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் வந்து ஸ்பாட்லைட், எய்தர் இட்ஸ் இங்கிலாந்து பவுலர்ஸ், இந்தியன் பவுலர் பும்ரா ஆடுவாரா ஆட மாட்டாரான்றது அந்த ஒர்க் லோட் பேஸ் பண்ணி தான் போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம அதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் அட் த எண்ட் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு ப்ரீ மேட்ச் எட்ஜ் வந்து யாருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி நடுவுல வந்து ஃபார்ம் கைடுமே கொஞ்சம் டச் பண்ணி ஹூ குட் ஹேவ் அ சே இந்த பர்டிகுலர் கேம்ல வந்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். அனலைஸ் பண்ணிட்டு அந்த கண்டிஷன்ஸ்ல யாரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஸோ ஃபார்ம் வந்துட்டு யாருக்கு வந்து சாதகமா இருக்கு, அதே மாதிரி இங்கிலாந்து இந்த கிரவுண்ட்ல எப்படி விளையாண்டுருக்காங்க, இந்தியாவோட ஓவரால் ஹிஸ்டரி எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அக்கு வேற ஆணி வேற நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். ஸோ வி ஹேவ் ஹரி வித் அஸ் டு டிஸ்கஸ் திஸ் இன் டீடைல். அண்ட் ஸோ அந்த விதத்துல ஸ்ட்ரெயிட் அவே ஜஸ்ட் கோ இன் டு ஓல்ட் டிராஃபர்ட் அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ ஹாய் கைஸ். ஸோ ஓல்ட் ட்ராட்ஃபோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மான்செஸ்டர் அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கிராஃப்டட் பை அ லோமி சாயில். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச் வந்து அந்த டேம் கிளைமேட்க்கு வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளைமேட்ல வந்து மார்னிங் வந்து ரொம்ப கிளவுடியர் கண்டிஷன்ஸா இருக்கும். நம்மளுமே வந்து இந்த 2019 செமிஃபைனல் 5-3 நம்மளால மறக்கவே முடியாத ஒரு ஹார்ட் பிரேக். அதுல வந்து மேட் ஹென்ரி போட்டு ஒரு பக்கம் 3 பேரை டான்ஸ் ஆட வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கிளவுட் கண்டிஷன்ஸ் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி பிச்சர்ஸ் குட் பவுன்ஸ். அப்புறம் டே ப்ராக்ரஸ் ஆக இட் மே இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஸ்பின்னர்ஸ் அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 2 எண்ட் இருக்கு. ஒன் இஸ் ஜேம்ஸ் ஆண்டர்சன் என். ஸோ லாங்கஷயரோட ஹோம் கிரவுண்ட் இது. ஸோ ஆண்டர்சனோட ஹோம் கிரவுண்ட் வந்து லாங்கஷயர் தான். அதே மாதிரி ஸ்டாத்தம் எண்ட் அப்படின்னு அவருமே லாங்கஷயரோட லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தவர் தான். ஸோ அவங்களோட 2 பேருக்குமே வந்து 2 எண்டுன்னு மாத்திட்டாங்க. யா, ஸோ அதுல வந்து பர்டிகுலரா இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து டச் பண்ணோம். 2021க்கு முன்னாடி இருந்த பிச் வந்து வேற. ஸோ 2021க்கு அப்புறம் வந்து இட் ஆக்சுவலி டர்ன்ட் இன்டு வெரி ஃபிளாட்டஸ்ட், ஒன் ஆஃப் த ஃபிளாட்டஸ்ட் சர்ஃபேஸா வந்து மாறிச்சு. அதே மாதிரி நிறைய மழை வந்து தடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் இன் த வேர்ல்டு இந்த ஓல்ட் டிராஃபர்டு. ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு மனசுல வந்து வச்சுக்கணும். ரீசன்ட் டைம்ல ஒரு கணிக்கவே முடியாத பிச் ஓவரால் ஹிஸ்டரி வைஸ் நான் சொல்றது. ஏன்னா நம்ம வந்து எடுத்து பார்க்க போறது லாஸ்ட் 5 மேட்ச், பிகாஸ் ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் வில் ஜஸ்ட் கெட் இன் டு திஸ் அஸ் யூஸ்வலா. லேட்டரல் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அப்புறம் பவுன்ஸ் பேஸ்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லேட்டரல் மூவ்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ குட் சி ஹால் ட்ராஃபர்ட் வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி டுவர்ட்ஸ் லெசர் சைட். இது வந்துட்டு சின்ஸ் 2021. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லார்ட்ஸோ ஹெட்டிங்லியோ ஈவன் எஜ் பேஸ்டனோ அதை விட கொஞ்சம் வந்து பின்தங்கி இருக்கு. ஈவன் ஓவல் அதாவது ஃபிஃப்த் மேட்ச்மே அங்கதான் நடக்க போகுது. டூ மோஸ்ட் ஃபிளாட்டஸ்ட் கண்டிஷன் சின்ஸ் 2021ல திஸ் இஸ் செகண்ட் மோஸ்ட் ஃபிளாட்டஸ்ட்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு முன்னாடி நம்ம வந்து டச் பண்ணியிருந்தோம். ஸோ யூ குட் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃபார் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு லேட்டரல் மூவ்மெண்ட்டை வச்சு. ஏன்னா அதை வச்சுதான் விக்கெட்டே வந்துட்டு ஜென்ரலா பவுலர்ஸ் வந்து எடுப்பாங்க, ஸோ பிக் பண்ணுவாங்கன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நவ் பவுன்ஸை நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த எது வந்து பெஸ்ட் லென்த் டு ஹிட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குட் லென்த், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் ஆஃப் குட் லென்த். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டரா போறாங்கன்னா தெர் இஸ் நாட் மோர் லேட்டரல் மூவ்மெண்ட்ன்றது இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ 19% ஒரு 10 விக்கெட்ல 1ல இருந்து 2 விக்கெட் தான் வந்து விழுகுது ஃபுல்லர் சைட்ல அப்படின்னு இருக்கும்போது பவுலர்ஸ் ஹூ ஹிட் த டெக் ரியலி ஹார்ட்
இட்ஸ் நீடட். ஏன்னா ஒரு ஃபிளாட் கண்டிஷன் நீங்க வந்து போயிட்டீங்க, லென்த் வந்துட்டு இந்த மாதிரி குட் லென்த்லயும் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்லயும் நிறைய விக்கெட்ஸ் வந்து விழுகுது அப்படி நீங்க வந்து பார்க்கும்போது இட்ஸ் மோர் தென் ஒரு 6 to 7 விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் வந்து அந்த லென்த் தான் விழுகும்னு பார்க்கும்போது வித் வெனம் நல்லா வந்துட்டு குட் லென்த்தை வந்து ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் வந்து எஃபெக்டிவா இங்க இருப்பாங்க அப்படின்றதுமே நம்ம இந்த லென்த் மூலியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஜென்ரலாவே ஷார்ட் லென்த்ல வந்துட்டு விக்கெட்ஸ் விழுகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கனாலே இட் இஸ் ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் பவுன்சஸ் லிட்டில் பிட் ஆன் த லோவர் சைட். பேஸுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. பவுன்ஸ் நல்லா இருந்தாலே ஃபுல்லர் லென்த்ல போடும்போது பேட்டர்ஸ் வந்து நிக் பண்ணும்போது எட்ஜுக்கு வந்து கேரி ஆகிறதுக்கான ஸ்லிப்பு கேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கோயிங் டுவர்ட்ஸ் ஷார்ட் அண்ட் இல்ல வந்து குட் லென்த்ல போனாங்க அப்படின்னாலே கொஞ்சம் வந்து பவுன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த தேர்ட் லீஸ்ட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிட்ச். லைக் ஒரு லார்ட்ஸ் மாதிரி ரொம்ப அன்ஈவன் பவுன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொன்று இந்த கிரவுண்ட்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு கிரவுண்டா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் மழை வந்து நிறைய பிரேக் இருந்திருக்கு. நான் இந்த டேட்டாலாம் எடுக்கும்போது நான் பார்த்தேன், நிறைய பிரேக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு மனசுல வச்சுட்டு நீங்க இந்த ஓல்ட் டிராஃபர்டோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் போடுறது பெட்டரா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது வந்து பெட்டரா அப்படின்னு நீங்க வந்து பார்க்கும்போது ஜென்ரலாவே பிச் வந்து ஒரு கிரீனராவோ இல்ல வந்துட்டு கிளவுட் கண்டிஷன்ஸ் தேர் இஸ் எவ்ரி டைம் என்ன சொல்லுவாங்கன்னா மச்சான், இங்கிலாந்துல நீங்க கீழே பாக்குறதோட மேல பாக்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கிளவுட வந்து பார்த்து டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரவுண்ட் இஸ் ஓல்ட் டிராஃபர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டேல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவும் பண்ண முடியும். பிளாட்டரா இருக்கிற கண்டிஷன்ஸ்னால விக்கெட் எடுக்கிறது கஷ்டங்கிறதுனால டிரா பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால பெருசா எந்த, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா வின் பண்ணிடுவீங்க, செகண்ட் பேட் பண்ணா இது பண்ணிடுவீங்கன்னு நம்ம வந்து சொல்லிடவே முடியாது. நம்ம எந்தெந்த இன்னிங்ஸ்ல எதெல்லாம் வந்து பெட்டர் நம்ம பாக்குறோம் அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, கிளவுடு வந்து கொஞ்சம் வந்து இருந்தது, அதே மாதிரி பிச் வந்து கொஞ்சம் கிரீனரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு 10 விக்கெட்ஸ் குவிக்கா பிக்அப் பண்றதுக்காக அந்த பவுலிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதுதான் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ரிசல்ட்டுமே கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இது மூலியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம 4 டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிவியூ பார்த்திருப்போம். அதுல திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வேர் வி ஆர் ஹேவிங் அ டிரா. ஸோ அதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் 5 மேட்ச்னும் போது யூ கெட் டு நோ பேஸ்பால் ஆடி இருக்காங்க. ஓவராலா இது வந்துட்டு லாஸ்ட் 5 மேட்ச்ங்கிறதுனால பிளாட்டர் கண்டிஷன்ஸா இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. விக்கெட் எடுக்கிறதுமே கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாவும் இருக்கு. சோ இந்த இடத்துல தான் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு யூ கேன் ரியலி டேக் டவுன் த ஆப்போசிஷன் அண்ட் மேக் தம் ஒரு 250 கீழ வந்து ஆல் அவுட் பண்ண முடியும். கண்டிஷன்ஸ் அப்படி அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங் பண்ணும்போது தான் ரொம்ப எஃபெக்டிவா இங்க வந்து இருந்திருக்கு. சோ தட் இஸ் வேர் மேக் ஷுர் யூ ஆர் பேட்டிங் செகண்ட். அதனாலதான் பவுலிங் ஃபர்ஸ்டும் போடுறது. நம்ம இது கொஞ்சம் டைட்டரான கண்டிஷன்ஸ். ஏன் நான் இதை வந்து சொல்றேன்னா, ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான கிரவுண்டா வந்துதான் இதை வந்து சொல்லுவாங்க. கணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கிரவுண்ட் வந்து சொல்லுவாங்கன்றதுனால நமக்கு கிடைச்ச டேட்டா ஓவரால் நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க பேட்டிங் பண்றீங்களோ இது பண்றீங்களோ மேக் ஷுர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேம் வந்து ஸ்டார்ட் பண்றது தான் மெயின் ஃபேக்டர். நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல 280 357 போது இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஒரு 70-80 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 70-80 ரன்ஸை வந்து நீங்க செகண்ட் இன்னிங்ல பேட்டிங் பண்ணும்போதோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணும்போது ஒரு 100, அதாவது 280 தான் இங்க ஆவரேஜா இருக்குன்னா 380 டார்கெட் பண்றது, 356 தான் ஆவரேஜ் இருக்குன்னா 456 அடிக்கணும்ன்ற லெவலுக்கு வந்துட்டு போய் ஒன் இன்னிங்ஸ்லேயே வந்து கேம் வந்து ஷட் பண்றது தான் வந்துட்டு ரெண்டு டீமுமே பார்க்கணும். அதுல டாஸ் ஜெயிக்கிற டீம் பேசிக்கலி அந்த நியூவா அந்த ஹரி சொன்ன மாதிரி டேம்பா இருக்கும் ஏர்லி ஆன். அதை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யூஸ் பண்ணி ஆல் அவுட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது ஹெவியா ஒரு 450 மினிமம் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சேருக்கு. ஏன்னா தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல யூஸ்வலா குறையிற மாதிரி குறைஞ்சிட்டே போகுது. ஆவரேஜ் ஸ்கோர்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றதுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பட் ஓவராலா இது எல்லாமே ஃபினிஷ்டு கேம். பட் டே வைஸா நம்ம வந்து பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டான ஒரு டேக்குமே வந்துட்டு நம்மளால எடுத்துக்க முடியும். பிகாஸ் ஆஃப் த ரீசன்ட் பாஸ்ட். பிகாஸ் 3 டைம்ஸ் வந்து பேஸ் பாலிங் ஆடி இருக்காங்க. அவங்க எப்படி பிச்சஸை வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து பண்ணாங்கன்றது அங்க நம்ம வந்து பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். அதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, குல்தீப்போட ஸ்பாட் நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பும்ரா, சிராஜ் இவங்களோட ஓவரால் ஒர்க் லோட் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸோட யூசேஜ் வந்து இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்த்தாலும் அதிகமா தான் இருக்க போகுது. அப்போ அவங்க எவ்வளவு வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸோட விக்கெட்ஸ் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லார்ட்ஸ்லயோ இல்ல மத்த கிரவுண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்த கிரவுண்ட்ஸ்ல பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட். இந்த 4 இது நடந்ததுல ஒன் ஆஃப் த ஹெல்ப்ஃபுல் கிரவுண்ட் ஃபார் ஸ்பின்னர்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஃபிளாட்டர் கண்டிஷன்ஸா இருக்கிறனால ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஸ்பின்னர்ஸ்மே கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட் டேக்கிங் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது. நான் அந்த பவுலிங் ஆவரேஜ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் மே லுக் ஹையர் பட் ஆக்சுவலி இட் ஹேஸ்
இது வந்து எப்படின்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து அதிகமா போடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து இங்க ஆடும்போது யாஷிர் ஷா, ஷதாப் கான்லாம் வந்து ஆடும்போது தி பவுல் லாட் மோர் ஓவர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தேர் இஸ் நாட் பர்ச்சேஸ். நான் சொல்றது பிச்சில் பர்ச்சேஸ் இருக்குமானா கிடையாது. ஏன்னா ஸ்லோ அண்ட் வந்து பேஸ் அதிகமா இருக்காது, பவுன்ஸ்மே கம்மியா இருக்கிறதுனால பவுன்ஸ் வச்சு தான் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. பட் நம்பர் ஆஃப் கேம் இன்வால்வ்மெண்ட், நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் தி பவுலர்ஸ் வில் பி ஹையர். ஸோ நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே ஹியர். எப்படி பார்த்தாலும் இங்கிலாந்து வந்துட்டா பேசஸ் தான் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். பட் ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல பார்த்தா புரியாது. ஒரு கம்பேரிசனுக்காக கிரவுண்ட் வைஸ்ல எந்தெந்த கிரவுண்ட்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க பவுலிங் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா ஒரு ஹெட்டிங்லயோ இல்ல வந்து இப்ப மத்த நடந்த 3 கிரவுண்ட விட இங்க பவுலிங் ஆவரேஜ் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வந்து அதிகமா இருக்கு. ரீசன்ட் டைம் ஆட் அதுதான் நான் வந்து சொல்றேன். ஓவராலா வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னரோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு கம்மியா இருக்கு. பட் நம்பர் ஆஃப் பால்ஸும் நம்பர் ஆஃப் ஓவர்ஸும் நிறைய வந்து போட்டிருக்கிறதுனால அவங்களோட விக்கெட் டேக்கிங் ப்ரொபோர்ஷன் வந்து 19 which is actually ஈக்குவல். ஐ மீன் இந்த நடந்த 4 கேம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ்பஸ்டன்லயும் ஓல்ட் ட்ராஃபர்ட்லயும் தான் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஹையரா வந்து இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 20%னா 10 விக்கெட்ல 2 விக்கெட் ஓவர் இன்னிங்ஸ் எடுப்பாங்க. சோ 4 இன்னிங்ஸ் 8 விக்கெட்டாச்சும் விழுந்துரும் ஓவரால் ஸ்பின்னர்ஸ்ன்றதை நம்ம அசியூம் பண்ணும்போது இதுல பியூட்டி என்னன்னா இந்த எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட்ல தான் இந்தியன் டீமே வந்து வின் பண்ணாங்க. சோ யூ குட் கைண்ட் ஆஃப் சே ஒரு சப்கான்டினலிஸ்டா இருக்கும்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸும் பிரெண்டன் மெக்லம் கூட அதை வந்து கிளைம் பண்ணிருப்பாங்க. பவுன்ஸ் கம்மியா இருந்தாலே இந்தியா வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி அந்த விதத்துல இது வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்பின்னர்ஸுமே கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா வெளில இருந்து சொல்ற மாதிரி ஐ மீன் வெளில இருந்து என்ன நினைப்பாங்கன்னா திஸ் இஸ் த கிரவுண்ட், அது வந்து ஓவல் தான் வந்து ஸ்பின்னர் ஆடியே ஆகணுன்ற கிரவுண்ட். சோ அதனால குல்தீப் வந்து இந்த இடத்துல ஆடுவாங்களா ஆட மாட்டாங்கன்றத நம்ம டிஸ்கஷன்ஸ்ல போய் பார்ப்போம். பட் எனிவே இந்தியாவோட பேலன்ஸ் படி இந்த 2 ஸ்பின்னர் எஸ்பெஷலி ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்துட்டு லார்ட்ஸ்ல தேவர் ஹேவிங் 13% ஆஃப் விக்கெட் ப்ரொபோர்ஷன் அங்கேயே எஃபெக்டிவா இருந்தாங்க. அதே மாதிரி ஜடேஜாவும் எட்ஜ்பாஸ்டன்ல வாஸ் கெட்டிங் லாட் மோர் பவுன்ஸ் அந்த மாதிரி லோ பிச்சஸ்ல. சோ அப்படி இருக்கும்போது ஜடேஜாவோட பவுலிங் வந்து இங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு கம்பேர்ட் டு சுந்தர். அதே மாதிரி இவங்க 2 பேருமே நிறைய நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுறதுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு பிகாஸ் இட்ஸ் a flatter conditions அப்படின்றதுமே நம்ம. அதே மாதிரி இங்கிலாந்து வந்து இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா, இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா ஆகஸ்ட் 2024ல ஸ்ரீலங்கா ஆடின சீரீஸ்லயுமே பார்த்தேன் அப்படின்னா பஷீரோட சேர்ந்து ஜோ ரூட்டுமே அதிக ஓவர் போட்டிருப்பாரு. லைக் அந்த இது ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கம்மியா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோ ரூட்டும் பஷீருமே நிறைய ஓவர்ஸ் போட்டு இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. யா ஃபார் ஸ்பின்னர் பெர்ஸ்பெக்டிவ்னா இதுல இன்னொரு பியூட்டினா இன்னொரு மேட்ச்ல நான் எடுத்த 5 டேட்டால இது ஏன் கணிக்க முடியாத பிச்சுன்னு நான் சொல்றதுக்காக சொல்றேன். இப்ப எவ்வளவு ரூட்டும் பஷீரும் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர் 4 பேரை வச்சு மட்டுமே ஒரு மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க இங்கிலாந்து. So that is the beauty of this Old Trafford. You cannot judge this is one of a kind மாதிரியான கிரவுண்ட். எல்லாமே மழையும் வந்து மேட்ச் நிக்கிறதுனால எல்லாமே மேல இருக்கும் தான் பாத்துக்கணும். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும் இந்த கிரவுண்ட பொறுத்து. மேட்ச் நடக்குமான்றதே பிரச்சனை. இப்போ அதுதான் பாயிண்ட். ஸோ தட் இஸ் அபவுட் இட். லைக் அந்த லெவலுக்கு வந்துட்டு இப்போ கண்டிஷன்ஸ் டக்குன்னு மாறும். ஸோ திஸ் இஸ் அபவுட் லைக் ஹவு வெல் ஒரு இந்த ஸ்பின்னரும் பேசரும் எந்தெந்த இதுல வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இது எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் போடுவேன். ஸோ இது வந்து நீங்க பர்டிகுலரா வந்து ஒரு போஸ்டாவே இருக்கும். நீங்க அதை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு யூ கேன் ரியலி கம்பேர் ஆல் த அதர் கிரவுண்ட்ஸ். ஸோ அந்த விதத்துல ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் பேசஸ் அவங்களோட இம்பாக்டை வந்து நம்ம இன்னிங்ஸ் வைஸா நம்ம அனலைஸ் பண்ணி பவுலிங் ஆவரேஜ், பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ தட் வுட் ரியலி ஹெல்ப் பீப்புள் ஹூ ரியலி வாண்டட் டு நோ த வாட் எக்ஸாக்ட்லி கோயிங் டு ஹேப்பன். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசஸ் எவ்வளவு இம்பாக்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல இருப்பாங்கன்றதை நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னமே நல்லா புரியும். தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் ட்ரைங் டு சே. ஸோ அந்த விதத்துல நான் இங்கதான் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் எடுத்த மேட்சஸ் வந்து லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சஸ் பிளேட் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட்ங்கிறதுனால இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஒரு 3 மேட்ச் வந்து இங்க வந்து ஆடி இருக்காங்க பேஸ்பால். ஸோ இந்த பேஸ்பால் வந்து நீங்க ஆடுறதுக்கு இது பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து 80%, அதாவது தோத்ததே கிடையாது இங்கிலாந்து இந்த லாஸ்ட் 5 மேட்ச் அவங்க விளையாண்ட 5 மேட்ச்ல. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாதகமா அவங்க வந்து எப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த விக்கெட்ஸ் காலம் நீங்க வந்து பாருங்க which is in the green which doesn't have more than 12 wickets in a day. நம்ம போன இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல எல்லாம் 14 அந்த மாதிரி எல்லாம் வந்து விழுந்தது. இங்க எல்லாம் 9. அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க which has the highest number of runs in a day 4. 318 on average வந்து டே 4ல வந்து அடிக்க முடியுது அப்படின்னா பேஸ்பாலிங் வந்து சேசிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பண்ண முடியும்னு சொல்லி நம்பக்கூடிய கிரவுண்டாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு வந்து டேம்பர் கண்டிஷன் இருக்கனால டாஸை வின் பண்ணி பவுலிங் போட்டு இந்தியாவை ஆல் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தே வுட் வாண்டட் டு சேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல தான் வந்துட்டு பவுலிங்க்கு வந்துட்டு சாதகமா இருக்கும்.
ஃபாஸ்டர் போலர்ஸ். ஸோ அங்க வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிளாட்டரா கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து பெட்டரா பேட்டிங் பண்ணியோ இல்ல பெட்டரா சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கிரவுண்ட் சாதகமா இருந்திருக்கு அப்படின்னா 2000க்கு அப்புறம் நடந்த மேட்ச்ல 25 வருஷத்துல 2 தோல்வி தான் வந்து அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 2019க்கு அப்புறம் தோத்ததே கிடையாது இங்கிலாந்து. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரவுண்ட் ஃபார் தெம் டு டூ. ஸோ அந்த விதத்துல இங்கிலாந்துக்கு ஒரு சாதகமான கிரவுண்டா தான் வந்து இது இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பேஸ்பாலுக்குமே ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அகைன் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இது வந்து என்னோட ஓன் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நான் இந்த 2 இதை வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் அண்ட் எது வந்து ப்ரிடிக்டட். இந்த ப்ரிடிக்டட் ஸ்கோரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். 4th இன்னிங்ஸ்ல வந்து ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் ரியலி லெவல். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங் இஸ் ஆக்சுவலி பீட்டிங் எவ்ரிதிங்ன்றதுனால டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டு ஆப்போனன்ட் ஆல் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்தியன் டீம் வந்து இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ்ல சேஸ் பண்ணும்போது தான் வந்து கோட்டை விட்டு இருந்திருக்காங்க ஒரு மேட்ச். ஏன்னா பெருசா ப்ரெஷரை தாங்க முடியாம இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது இங்கிலாந்துக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து ப்ரெஷர்ல சேஸ் பண்ணிருக்காங்க 317 பார்க்கும்போது திஸ் வுட் ரியலி ஹெல்ப் இங்கிலாந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்டலி அஸ் வெல் அஸ் ஹிஸ்டாரிக்கலி அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த விதத்தை நம்ம பார்க்கும்போது தான் ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு சே இஸ் இந்தியா ஹேஸ் நெவர் வான் அ மேட்ச் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கலாவும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுமே நம்ம வந்து புரிஞ்சுட்டு வில் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே கெட் இன் டு த நெக்ஸ்ட் கைட். ஸோ ஃபார்ம் கைடு வந்துட்டு அஸ் யூஷுவல் ஐ மீன் இந்தியன் டீம் வந்து ஓவராலாவே வந்து தே ஆர் ஆக்சுவலி கம்மிங் இன் அ வெரி வெரி பேட் ஃபார்ம். ஓவராலாவே வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல தே வான் 2 அண்ட் தென் லாஸ்ட் 7 அண்ட் ட்ரான் 1. இங்கிலாந்து வந்து லாஸ்ட் 5 மேட்ச்ல நீங்க வந்து கம்பேர் பண்ணி இங்கிலாந்து இந்தியாவும் பாத்தீங்கன்னா தே ஆர் கம்மிங் பேக். அதாவது நல்லாவே இங்கிலாந்தால வந்து கம்பேக் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரால் இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த லாஸ்ட் 5 மேட்ச்ல நம்ம இந்தியாட்ட தோத்ததுக்கு அப்புறம் ஒரு டபிள்யூ இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வின் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து. ஆனா இந்தியா பாருங்க லாஸ் 3 லாஸ்க்கு அப்புறம் ஒரு வின் பண்ணிருக்காங்க. அந்த வின்னுக்கு அப்புறமே அந்த மொமெண்டத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியாம இந்தியன் டீம் வந்து போயிருக்காங்கன்னும் போது ஓவரால் டீமா பார்க்கும்போது இங்கிலாந்து இஸ் அ ஃபார்ம் டீம் அண்ட் மொமெண்டமோட அவங்க வந்து வராங்க. பட் நான் ஆஃபேர்ல வந்து நானும் ஹரியும் வந்து அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னதான் வந்து ஃபார்ம்ல இருந்தாலும் ஹவு குட் தே ஆர் ஃபைட்டிங் இந்தியன் டீமை பொறுத்த வரையும் அதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணோம். So on how well they are doing even though they were just 1-2 matches. ஏன்னா லைக் குரூஷியலா எப்படி பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல வந்து இந்தியா வந்து செஷன் பேட்டில்ல வந்து அதிகமா ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாண்டை விட. அதே மாதிரி சீசிங் த குரூஷியல் மூமெண்ட்ஸ் வந்து இங்கிலாந்து வந்து வே ஆயிடா இருக்காங்க. நம்பர்ஸ் படி இந்தியா ஆர் குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். ஏன்னா வந்து 337 ரன்ஸ்ல வந்து எட்ஜ்பாஸ்டன்ல ஜெயிச்சது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. தே மேட் ஹிஸ்டரி. ஆனா இந்த சீசிங் த மொமெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணதுனால லார்ட்ஸ் டெஸ்ட்டை வந்து தவற விட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கேச்சஸ் டிராப் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இதுல பியூட்டி என்னன்னா ஐ மீன் நம்ம என்னதான் வந்து நம்ம சொல்லுவோம் அந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன 2 தான் ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி மொமெண்டத்தை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. ஆனா பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா when India seizes the momentum they are winning it by 336 runs. ஐ மீன் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியன் டீம் வந்துட்டு வின் பண்றாங்க அப்படின்னா இஃப் தே ரியலி கெட் தோஸ் மொமெண்ட்ஸ் ரைட் இந்தியா வந்து அவுட் அண்ட் அவுட்டா வின் பண்றாங்க. தே ஆர் நாட் அட் ஆல் அலோயிங் ஆப்போனன்ட் டு வின் அண்ட் தே ஆர் பிளேயிங் இன் த இதுதான் நான் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பேன் எப்பயுமே. ஒரு டீம் வந்து ஒரு அவேல போய் விளையாண்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டிஷன் தெரியறதுனால ஒரு ஸ்னிஃப் கொடுத்தீங்கன்னா ஆப்போனன்ட்டுக்கு. அதே மாதிரி எஸ்பெஷலி பேஸ்பால் வந்துட்டு கடந்த வருஷமா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. நம்ம நிறைய ப்ரிவியூல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிஷன்ஸ் எப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுதான் அவங்க டெசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா பேஸ்பால் வந்துட்டு எப்பவுமே டாஸ் வின் பண்ணி வி வுட் லைக் டு சேஸ்ன்னு சொன்னவங்க அவங்க ஏன் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணணும்னா தே ஆர் ரெஸ்பெக்டிங் இந்தியன் டீம் அட் த வே தே ஆர் பிளேயிங். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் புரிஞ்சு இந்தியாவை பிரஷர்ல போட முடியும் 193 அடிச்சாலே இந்தியா வந்து பிரஷர்ல போட முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு திஸ் இஸ் வாட் ரியலி we need to appreciate. ஆக்சுவலி எல்லாரும் வந்து குறை சொல்றது எப்படி இருப்பாங்கன்னா எப்படா கௌதம் கம்பீரும் கில்லும் இந்த வந்து தோப்பாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. So everybody wanted few people wanted Gautam Gambhir to lose because they can say like இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து போக முடியல. இது எல்லாமே வந்து வேற. எஸ் the result time not there only 2 match வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆனா அது அந்த மொமெண்டத்தெல்லாம் வந்து சீஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு பிக் வின்னா வந்து ஆப்போனண்ட உள்ளே வர முடியாத லெவலுக்கு வந்து போறாங்க. அதை வந்து விட்டுமே 22 ரன்ஸ்ல தோத்துருக்காங்க இந்தியன் டீம். இன்னொரு கேம்ல 370 அடிச்சு டார்கெட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி வந்து பார்க்கும்போது யூ ஆர் ஆக்சுவலி தே ஆர் பிளேயிங் அன்பிலீவபிளி வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால். அதை சீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
டாமினண்டா எடுத்துட்டு போகணும். யூ டோன்ட் நீட் டு, ஐ மீன் சீசிங்ன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 ஃபார் 3னா மேக் ஷூர் தே ஆர் கம்ப்ளீட்டிங் இட் 500 ஆல் அவுட். when 300 for 5 போன மேட்ச்ல கூட இந்த லாட்ஸ்ல வந்து நம்ம என்னதான் வந்துட்டு கார்ஸ் அடிச்சது அதெல்லாம் நம்ம வந்து பேசினாலும் இந்தியா வேர் 300 for 5 and what moment, and you are, this Indian team is believing in all rounders ability to win the game. அந்த ஆல் ரவுண்டர்ஸ் வந்து போன மேட்ச் ஆக்சுவலா பேட்ல எவ்வளவு கை கொடுத்தாங்க அபார்ட் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா? no that is the as an overall 300 for 5ல இருந்து டாமினேட் பண்ணி அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணாங்க. பட் தேர் நாட் மேக்கிங் இட் டாமினேட்டிவ் பொசிஷனா வந்து ஆல்ரவுண்டர்ஸ்னால பேட்ல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஆல்ரவுண்டர்ஸ், எவ்ரிபடி ஹஸ் டு மேக் ஷுர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 270 for 7 மேக் ஷுர் லைக் தே ஆர் கெட்டிங் ஆல் அவுட் ஃபார் 300. ஸோ அதே மாதிரி 300 for 3 மேக் ஷுர் யூ ஆர் ஸ்கோரிங் 500ன்ற மாதிரி டாமினேட்டிவ் பொசிஷன்ல. அதுதான் வந்து இந்தியன் டீமோட கேப்டன். தட் இஸ் ஆல்சோ another பாசிட்டிவ் வேர் இந்தியன் டீம் கேப்டன் ஒரு வாட்டி சீஸ் பண்ணி காட்டிட்டார். ஆனா அந்த காட்டினதை வந்து நோபடி இஸ் ஆக்சுவலி ஏபிள் டு டூ இட் இன் த தேர்ட் மேட்ச். ஒரு கேஎலோட 100 இருக்கட்டும், இட் வாஸ் வெரி வெரி குட் 100, yet அதை டாமினேட்டிவ் பொசிஷனா கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனா கில்லு கிடைச்ச ஸ்டார்ட் எல்லாத்தையுமே எஜ்பாஸ்டன்ல வந்து பிரில்லியண்டா மாத்தி கேமே வந்து முடியறவனே திருப்பி ஹவு குட் அ பிளேயர் கில், ஹவு குட் அ பிளேயர்ன்ற கொஸ்டினே வந்து இங்கிலாண்டை பத்தி கேட்கவே முடியாத அளவுக்கு டாமினண்டா கொண்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து இந்தியன் டீம் வந்து கண்டிப்பா அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபார்ம் கைடு வந்து குவிக்கா சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த ஓவரால் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல வராரு இந்தியன் டீம்ல இருந்து. பட் ஒன் திங் ஹேஸ் டு ஒர்க் ஆன் இஸ் மேக் இட் அஸ் அ பிக் 100. ஸோ அதே மாதிரி ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல வரக்கூடிய பவுலர் வந்து பாத்தீங்கன்னா பும்ராவோட ஒரு 5 ஆனர்ஸ் போர்ட்லயுமே அவரோட நேம் வந்து வந்திருக்கு. வாஷிங் சுந்தர் வந்து ஒரு 5 ஒரு 4 ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்பெல் விச் ரியலி ஹேட் அ குட் டார்கெட் ஓவராலா வந்து செட்டப் பண்ண முடிஞ்சு. ரவீந்திர ஜடேஜாஸ் பேட்டிங் ஃபார்ம் இஸ் அன்பிலீவபிள். ஸோ அவருமே வந்துட்டு வரனால இந்தியன் டீம்ல வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபார்ம்ல வராங்க. ரூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 100 அடிச்சு வந்துட்டு வராரு. இன்னொரு ஒரு மெயின் பாயிண்ட், பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு ஒரு பேட்ல வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணல. நம்ம தான் அந்த ப்ரிவியூல வந்து நம்ம பேசியிருப்போம். இந்த வாட்டி அடிச்ச அந்த 30-40 தாண்டி அந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் விச் ஆக்சுவலி ஹி பிளேட் விச் ரியலி வந்துட்டு இந்தியன் டீமுக்கு ஆப்போனன்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா வந்து இருந்திருக்கு. அவர் அடிச்ச அந்த 30-40 அந்த ரன் அவுட் எல்லாமே தாண்டி இந்த பேட்டிங்ல அவரோட ஃபார்முமே வந்துட்டு ஓவராலா நல்லா இருக்கு. பவுலிங்குமே ஒரு 12 overs போட்டு ஹீஸ் குட் வித் த பால். ஸோ ஓவராலா இவங்க வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயர் நான் விட்டுட்டேன் நம்ம மச்சான், லைக் பிளேயர்ஸ் லைக் கார்ஸ் ஆர் somebody who's in the form, like even we have to add Jamie Smith வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லாவே த்ரூ அவுட் த ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்டா இங்கிலாந்து ஸ்ரீலங்காவோட இந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல ஆடும்போது அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். he scored a valuable innings. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜேமி ஸ்மித்தோட ஃபார்மே வந்து இந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல ஒரு பெரிய ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ வந்து இப்போ இந்த ஸ்பாட்லைட் திஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் மை ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங் டு டிஸ்கஸ். ஏன்னா நிறைய வந்து நம்ம வந்து டாக்டிக்கலாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய டச் பண்ண முடியும். ஸோ ஸ்பாட்லைட் வந்து யாரு மேல இருக்கு அப்படின்னா ஆலி போப் மேல வந்து நம்ம எப்பயுமே நம்ம போடுவோம். பட் திஸ் டைம் ஐ எம் புட்டிங் கிராலிக்கு மேலதான். அவரோட ஃபார்ம்ல வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. பென்டகெட் கூட ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அடிச்சு he has just settled the whole series. ஏன்னா சீரீஸ்ல இந்த மாதிரி ஒரு டஃப் சீரீஸ்ல யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி டைம் 100. இதே தான் சுமன் கில்டையுமே நான் வந்து நிறைய பேருக்கு சுமன் கில் இப்ப அடிச்சாரா எப்பயுமே எல்லாம் அடிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு சீரீஸ்ல ஒரு கேம் வந்து நீங்க ஒரு 40-50 தாண்டினதுக்கு அப்புறம் ஒரே கேம் வாய்ப்பு கிடைக்கும். அந்த கேம்ல வந்து டீமுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். அது மாதிரி பென்டகெட் வந்து பண்ணியாச்சு. ஆனா கிராலியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20-30 அவரோட ஆவரேஜுமே சின்ஸ் 2000 இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19-20 அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் அடிச்ச ஒரே 100 வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாபேவோட அடிச்ச 100 தான் வந்துட்டு அவருமே வந்து அடிச்சிருக்காரு. ஸோ கிராலி இஸ் அண்டர் பிரஷர். ஈவன் ஆலி போப் ஹேட் 100. ஸோ அவர் வந்து ஒரு 100 அடிச்சதுனால ஹி இஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்பாட்லைட் வந்து வெளில போய் இப்போ கிராலி மேல கண்டிப்பா ஸ்பாட்லைட்டை வந்து போட்டே ஆகணும். ஸோ அந்த விதத்துல பெத்தல் வந்துட்டு கிராலியோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ற லெவலுக்கு தான் வந்துட்டு இருக்கு. தி ஒன் திங் இஸ் இவங்க 2-1 அஹெடா இருக்கிறதுனால தட் இஸ் ஆக்சுவலி கோயிங் அவே. ஈஸிலி திஸ் திங் வுட் ஹவ் பீன் இந்தியாஸ் ஹேண்ட் 2-1 இருந்திருக்கிற வேண்டிய சீரீஸ் இருந்திருந்தா கிராலியை வந்து இன்னமே ஹார்ஷா வந்து பேசி இருந்திருப்பாங்க. கிராலியோட ஃபார்ம் பத்தி சொல்லும் போது என்னன்னா லைக் அவர் ஏர்லியா விக்கெட் விடுறதுனால ஜோ ரூட்டும் மேல வந்து அவுட் ஆனதா இருக்கட்டும், ஸ்டோக்ஸ் வந்து மேல வந்து அந்த பவுன்சர்ல அவுட் ஆனதா இருக்கட்டும், இதெல்லாமே அந்த சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன் ஆகி இங்கிலாந்துக்கு அது பாதகமா போயிருக்கு, இந்தியாவுக்கு அது அட்வான்டேஜா போயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஜாக் கிராலியை பேக் பண்ணி ஆட வைப்பாங்களா? பிகாஸ் பும்ராவோட பன்னியாவே இருந்திருக்காரு கொஞ்சம் இந்த சீரீஸ் த்ரூ அவுட்டா.
இப்ப போன மேட்ச்ல டக்குன்னு என்கேஆரோட பன்னி ஆயிட்டாரு ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் ஏன் நான் இதை வந்து பர்டிகுலரா நான் சொல்றேன்னா, கன்சர்னா நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலாந்து டீம் வந்துட்டு பென் டக்கெட் அண்ட் கிராலி மேல ரொம்பவே டிபெண்ட் பண்ணி போவாங்க. ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மேல ரொம்பவே டிபெண்ட் பண்ணி டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க எப்ப டாமினேட் பண்ணிருக்காங்கன்னா, கிராலியும் பென் டக்கெட்ல இவங்க 2 பேரும் ஒரு 50 to 60 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்கனால அப்படியே அதை எடுத்துட்டு போய் அடிச்சிருவாங்க. அதுதான் ரூட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கும். சோ அந்த ஓவரால் பார்ட்னர்ஷிப்ல இதே மாதிரி அவுட் ஆயிட்டே இருந்தாருன்னா இந்தியன் டீம் வந்து ஏர்லியாவே வந்து கேமுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு கிராலி அவரோட விக்கெட் கொடுக்கறதுனாலன்றது ஒரு பாயிண்ட். இப்ப டாசனுமே வந்து வந்திருக்காரு பல வருடங்கள் கழித்து. சோ டாசனை பத்தி சொல்லுங்க. ஸோ லியாம் டாசன் லைக் அவர் வந்து போய் இப்போ ஆட போறாரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வரலாறு தான் சொல்லணும். நியர்லி 100 டெஸ்ட் மேட்சஸ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் இஸ் கம்மிங் இன் டு இங்கிலாந்து செட்டப். அவர் தான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் கவுண்டி சாம்பியன்ஷிப்ல வந்து வாங்கியிருக்காரு. லைக் ஒரு 54 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் தென் லைக் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் 60. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றதை பத்தி சொல்லுங்க சார். ஸ்பாட்லைட்ல வந்து எனக்கு என்னன்னா ஓவராலாவே வந்துட்டு இவங்க டாசன் வந்து பண்ண ரெக்கார்ட் எல்லாமே ஃபைன் தான். அண்ட் ஓவராலாவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா he scored 10,000 plus runs in first class cricket. ஸோ ஒரு பேட்டரா பவுலரா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவரோட ரிட்டனே நான் ஏன் வந்து இங்க வந்து ஸ்பாட்லைட்ல நான் போடுறேன் அப்படின்னா ஜாக் லீச்சை தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க பஷீர் வர்றதுக்கு முன்னாடி ஜாக் லீச்சை வச்சுதான் அவங்க வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி டாம் பெஸ்ட்னு சொல்லி ஒரு பவுலர் வந்து ரூட்டு கீழே வந்து இருந்தாரு. சோ இவங்க 2 பேர்ல ஜாக் லீச்சோட அந்த ஓவரால் அவர் ஆடுற அந்த சோமர் செட்ல வந்து ஒரு பிரில்லியண்டான கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பின்னரு. சோ அதுல வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜாக் லீச்சை வந்து ஒரு ஸ்பின்னரா பார்த்தா இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்ல ஹையஸ்ட் விக்கெட் எடுத்திருக்க ஸ்பின்னர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஜாக் லீச் தான். அது வந்து வித் 32 விக்கெட்ஸ் அட் an average of 26.5. ஆனா டாசன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா he has just taken 21 wickets with an average of 40. சோ அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 10,000 ரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அடிச்சு 1800 அடிச்சவரை வந்து அவங்க வந்து ஸ்பின்னரா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க பஷீருக்கு. சோ தே ஆர் ஆக்சுவலி கோயிங் ஃபார் an all-rounder himself, a batting all-rounder who could bowl அப்படின்ற ஆங்கிள் தான் போயிருக்காங்க. நான் ஏன் இதை வந்து டாசனோட இது வந்து பஷீரோட ரீப்ளேஸ்மெண்ட் அது வந்து இருக்கிறதுல ஒரு ஃபன்னி பார்ட் என்னன்னா, இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்ல டாப் 25 ரன் கெட்டர்ல இருக்கிறாரு டாசன். அதே மாதிரி அவர் ஆடுற ஹாம்ஸ்டருக்கு வந்து ஹையஸ்ட் ரன் ஹெட்டர் ஃபார் ஹிஸ் டீம். சோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாவே வந்து ஸ்பின்னர்ல டாப் வந்து ஜாக் லீச் தான் இவ்வளவு வருஷமா டீமுக்கு வந்து இது பண்ணாரு. 100 டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஆட போறாங்கன்னு சொல்லி ஹாரி சொல்லியிருந்தான். சோ அப்படி பார்க்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்துட்டு பின்னாடி போயிருக்காங்க. ஒரு ஜாக் லீச் வந்து அண்ட் ஆல்சோ இஸ் 35 இயர்ஸ் ஓல்ட். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல வந்து கருணாயிரிக்கு கூட வயசாயிருச்சு அந்த மாதிரி கியூட்னஸ் ஓவர்லோடட் தான். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது டாசனுக்கும் அந்த கொஸ்டின் நம்ம கண்டிப்பா கேட்டாகணும். பிகாஸ் இஸ் 35 இயர் ஓல்ட். லீச் வாஸ் ஆக்சுவலி இந்த டீம் பாகிஸ்தான் போகும்போதும் சரி எங்க போனாலும் சரி கான்ட்ராக்டே கிடையாதுங்க. லீச் கான்ட்ராக்ட் இருக்கு, ரியான் அஹமது கான்ட்ராக்ட் இருக்கு. இவங்க 2 பேரை தாண்டி டாசனுக்கு வந்து அவங்க போனதுன்றது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு காலம் தான் இருக்கும். மேபி இந்த கால் மூலியமா கிறிஸ் வோக்ஸுக்கு பதிலா நம்பர் 8ல வந்து லியம் டாசன் ஆடுறதுக்காகவும் அவரோட அந்த ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டி வித் ஸ்பின் ஓவரால் அவங்க வந்து பாக்குறாங்க. இங்க வந்து ஜாக் லீச்சை வந்து எடுத்துட்டு வந்துட்டா கிறிஸ் வோக்ஸோட அந்த ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கிறனால லீச்சை வந்து கொண்டு வந்துட்டா கஸ் ஆட்கின்சன் ஆல்சோ கேன் பேட். பட் these are all the things that they might have thought tactically. 2 points என்னன்னா அவரோட அந்த நம்பர் 8ல வந்து அவரோட பேட்டிங் ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி சரியான ஃபைட்டர் அவரு. எப்படின்னா குரூஷியல் மொமெண்ட்டை சரியா சீஸ் பண்ணக்கூடியவர். அதனாலதான் வந்துட்டு he is been doing it for Hampshire for last 2 yearsங்கிறதுனால அவங்க வந்து பிக் பண்ணிருப்பாங்க. பட் பர்சனலி ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் them picking. பட் அண்டர்ஸ்டாண்டபிள், இதுதான் அந்த ரீசனா இருக்கும் அவங்களுக்கு. பட் அதை தாண்டி லீச் இவ்வளவு எஃபர்ட் போட்டு 34 இயர் ஆகுது, இவ்வளவு மேட்சஸ் அவர் வந்து ஆடும்போது பென் ஸ்டோக்ஸ் அந்த ஹெட்டிங்லி பார்ட்னர்ஷிப் இவ்வளவு அவருமே ஃபைட் பண்ணி தான் இருக்காரு. பட் ஒய் தே ஆர் கோயிங் பேக் டு ஹிம்? கான்ட்ராக்டே இல்லாத ஒரு பிளேயருக்கு வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி லூக் ரைட் வந்துட்டு அந்த இசிபில வந்து சொன்ன மாதிரி ஹி இஸ் த மேன்ன்ற மாதிரி ஒரு டயலாக் வந்து விட்டதுன்றது ஜாக் லீச்சுக்கு ஒரு மனம் வெடிச்சிடும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் கெரியரே லீச்சுக்கு மூடி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் பை டூயிங் திஸ். But anyway, let's wait and watch how he performs Dawson oda return. So now the very very important thing is இந்தியன் டீமோட நம்பர் 3 வந்துட்டு ஒரு கனன்றமா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்பர் 3 ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப ஹரி கூட லிட்டில் பிட் டச் பண்ணியிருந்தோம். அந்த ஆலி போப்போட விக்கெட் கொடுக்கறனாலயோ இல்ல வந்து கிராலியோட விக்கெட் கொடுக்கறனாலயோ ரூட் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறாருன்னு அதுதான் கில்லுக்கு வந்து நடந்தது போன மேட்ச் கூட. என்னதான் டீசென்ட்டா வந்துட்டு இவர் பண்ணி இருந்தாலும்
கருண் நாயர். பட் பீப்புளோட என்ன நான் இப்பயுமே சொன்னேன், சாலிட் டெக்னிக் இருக்கு, எல்லாமே வந்து டிஃபென்ஸ்லாம் வந்து நான்லாம் வந்துட்டு கும்பிடு போட்டு பார்ப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ். அதுல எல்லாம் டவுட் கிடையாது. பட் ரன் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சோ அந்த விதத்துல நம்ம வந்து பார்க்கும்போது கில்லு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் பிரஷர்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றது டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் பண்ணி நீங்க வந்துட்டு பிரஷரை புட் அப் பண்றது வேறன்னும் போது கில்லுக்கு வந்து அந்த சேசிங்ல வந்து பிரஷரை வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டதுல அந்த நம்பர் 3 பேட்டருக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்கு. அதே தான் 2 டீம்லயுமே நீங்க வந்து பார்க்கும்போது இந்தியன் டீமோட நம்பர் 3 ஒரு பெரிய கன்சர்னா இருக்குன்றதுனால கொஸ்டின், அதாவது என்ன, தெளிவு இல்லாம இருக்கு. ஓபனர் என்ன ஆனாலும் இப்ப பாருங்க, ஜெய்ஸ்வால் வந்து நம்ம ஃபார்ம் இல்ல நம்ம சொல்றோம், அதுக்கு நம்ம வருவோம். அது அவங்க இருந்தாலும் கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் தான். கில்ல நம்ம போகும்போது நம்பர் 3 ஒரு கொஸ்டினாவே வந்துட்டு இருக்குன்னும் போது டீம், ஈவன் புஜாரா வென் இந்தியன் டீம்ல புஜாரா இருக்கும்போது கூட, அவருமே ஆவரேஜ் கம்மியா இருக்கும்போது கூட கேள்வி வந்து பெருசா கிடையாது. பிகாஸ் ஆஃப் த வே ஹி பிளேஸ். சோ அப்படி வந்து பார்க்கும்போது நம்பர் 3ல ஒரு டீமுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னாலே அந்த ஓவரால் பேட்டிங்ல எனக்கு ஆக்சுவலி டிபெண்டிங் ஆன் ஓபனர்ஸ் அஸ் வெல் அஸ் நம்பர் 4னு மாறிடும். நம்பர் 3ல ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ராங் பேட்டர் இருந்தாங்கன்னா ஓவரால் செட்டப்பே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம், இந்தியன் டீமுக்கு வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கும்போது டாப் ஆர்டர்ல நம்பர் 3ல பேட் பண்றவர் வந்து இன்னும் நல்லா பேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம். அது யாரு அந்த நம்பர் 3 பிளே பண்ண போறாங்கன்றத நம்ம பிளேயிங் 11ல போய் பார்ப்போம். சோ நம்பர் 3 ஒரு கன்சர்னா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா டச் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல. மச்சான், இப்போ நீ சொன்ன மாதிரி அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல இப்போ நீ சொன்ன தெரியுமா, லைக் டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் ஷப்ளிங். இப்போ கருண் நாயரை வந்து 6ல இருந்து 3க்கு ப்ரொமோட் பண்ணாங்களே தவிர அங்க வந்து அபிமன்யு ஈஸ்வரனை விளையாட வைக்கல. ஏன்னா கருண் நாயரை மேல விட்டு ஆல்ரவுண்டர் தான் இது பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 4th டெஸ்ட்லயோ 5th டெஸ்ட்லயோ வந்து புது பேட்டர் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கம்பீரோட செலக்ஷன் ப்ராசஸ், ஒரு டீமோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தே மே பிளே an extra bowler or all-rounder, but they will not play a specialist batter அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்பர் 3ல. அதுக்கு ஒரு பெரிய அவங்க பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா ரன் அடிச்சிடறோம்ல அப்படின்ட்டு போயிருவாங்க. ரன் அடிச்சிட அந்த லாஸ்ட் போன சேஸ் மட்டும் தான் பஞ்சாயத்தாச்சு. மத்தபடி டீமோட பேட்டிங் வந்து நல்லா இருக்குன்றதுனால சோ இந்த இடத்துல தான் இந்தியன் டீமோட பேட்டிங் நல்லா இருக்கணும்னா ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் வந்து கண்டிப்பா தேவை. நான் இது திருப்பி நான் சொன்னேன். நானு லைவ்ல கூட நிறைய டைம் வந்து பீப்புள் யூ மெட் அப் சீன் ஆர் டிஸ்கஸ்டு. அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் வந்து எவ்வளவு முக்கியம்னா, when you have more all-rounders, your top order has to performன்றதை தாண்டி கில்லு கிடைச்ச ஸ்டார்ட்டை கொண்டு போய் எந்த லெவல்ல நிப்பாட்டி எஜ்பாஸ்டன்ல வந்து வின் பண்ணாரோ அதுல வெறியேத்திக்குவாரு ஜெய்ஸ்வால். ஏன்னா பேட்டிங் பண்றதுல அவ்வளவு வந்துட்டு ஒரு இது இருக்கு. 200s தான் அடிப்பாரு. டேடி 100s அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஜெய்ஸ்வால் தான் இந்த சீரிஸ் வரதுக்கு முன்னாடி. அவருக்கு வந்து ஏன் 90s 80sல அவர் அவுட் ஆகும்போது அந்த லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் வந்துட்டு ஏன் குறையுது அப்படின்னும் போது அது பெரிய ஒரு கன்சர்னா தான் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, ஆர்ச்சர் வந்தோடனே ஜெய்ஸ்வால் வேற பேட்டரா மாறி இருக்காரோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஆர்ச்சர் வரதுக்கு முன்னாடி இஸ் நாட் அட் ஆல் சீம்ஸ் லைக் கெட்டிங் டிஸ்மிஸ்ட் அன்டில் யூ ஆர் கெட்டிங் a very good ball. ஆனா ஆர்ச்சர் வந்தோடனே சடன்லி இஸ் பிளேயிங் வெரி டிஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி ஒரு மாதிரி ஓப்பன் அப் ஆகிற டெக்னிக்ல நான் போறோம்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா வந்து பேட்டிங் பண்றது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஏன்னா நாளைக்கும் ஆர்ச்சர் வந்து ஆடுவாரா ஆட மாட்டாரான்றது அவங்க ஒரு ஒர்க் லோடு ஆசஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு தனி கதை வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெய்ஸ்வாலுக்கு ஆர்ச்சர் நெக்ஸ்ட் டைம் இந்த மேட்ச் ஆடலினா அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படி ஆடும்போது திஸ் டைம் ஜெய்ஸ்வால் should not leave anything aside and try to repeat or try to replicate what your captain was doing. அதை கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இந்த வயசுல கில்லு டீம்ல இருக்கும் போதே பெஸ்ட். ரோஹித், விராட் எல்லாம் இருக்கும் போதே சும்மா கும்முன்னு ரன்னை தூக்கி அடிச்சவர் தான் ஜெய்ஸ்வால். அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்காரு. இந்த போன டெஸ்ட் மேட்ச்னா ஒரு ஒன் ஆஃப் த டிசப்பாயிண்டட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் சைட்ல இருந்துன்றதுனால அவரோட ஃபார்மும் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. இந்த கன்சர்னோட பெரிய கன்சர்ன் பண்டோட இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் திங், அவர் கீப்பிங் பண்ணுவாரானா கண்டிப்பா பண்ண மாட்டாருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ கீப்பிங் வந்து அவர் பண்ணாதனால கண்டிப்பா த்ரூவ் ஜுரேல் தான் கீப்பிங் பண்ண போறாரு. அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. சோ அந்த விதத்துல அந்த த்ரூவ் ஜுரேல் உள்ள வராரு. அதுக்கு முன்னாடி அவரோட அந்த ஸ்பாட்லைட் நம்ம அவருக்கு போடுற போது அவரோட ரீசன்ட் ஃபார்மையுமே கொஞ்சம் டச் பண்ணிடலாம். ஒரே ஒரு 50 தான் வந்துட்டு அவர் இன்டர்நேஷனல் வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் தட் வாஸ் a crucial 50 with an average of 40 and yes just batted like 6 innings பண்ணிருக்காரு. ஓவராலா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயுமே ஒரு 24 to 35 இன்னிங்ஸ் தான் வந்து ரெட் பால் வந்து ஆடி இருக்காரு. சோ இதுதான் அவரோட ஓவரால் எஸ்டிடி. இதுல இன்னொரு ஃபேக்டர் என்ன, ரீசன்ட் டைமா வந்து இந்த இங்கிலாந்து லைன் அவங்களோட நடந்த அந்த டூர் மேட்சஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 75 ஆவரேஜ் வச்சு 4 இன்னிங்ஸ்ல 3 50 வந்து அடிச்சிருக்காரு. எவ்வளவுதான் இவர் அடிச்சிருக்காருன்னு சொன்னாலும் these are all positives. One thing about த்ரூவ் ஜுரேல் is அவர் அடிச்ச ரன் எல்லாமே 50ஸ்ல தான் இருந்திருக்கு.
ஒரே ஒரு 100 தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடிச்சிருக்காருன்னும் போது இந்த இடத்துல துருவ் ஜுரேலோட ஒரே ஒரு கன்சர்ன் நம்ம என்ன சொல்றோம் இவ்வளவு நேரம் இந்தியன் டீம் வந்து டாமினேட் பண்ணோம், 50 வந்து 100 கன்வெர்ட் பண்ணோம், 100 150 கன்வெர்ட் பண்ணா தான் வின் பண்ண முடியும். ஏன்னா ஹோம் டீம் வந்து நல்லா தெரிஞ்சு விளையாடுவாங்க கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது. அவர் வந்துட்டு இந்த மேட்சஸ்ல கூட இந்த இங்கிலாந்து லைன்ஸ் மேட்சஸ்ல கூட 92 அவுட் ஆயிருக்காரு, 53 இந்த மாதிரி அவுட் ஆயிருக்கு. நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது, அது அவுட் ஆயிராருன்னும் போது இந்த ஒரு இடத்துல துருவ் ஜுரேல் லைட்டா ஸ்பாட்ல நம்ம கண்டிப்பா போட்டாகணும். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீப்பிங் வந்து டீசென்ட் எனஃபா பண்ணாரும், பைஸும் நிறைய கொடுத்திருந்தாரு அவரு லாஸ்ட் மேட்ச். சோ அதை நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல வந்து சொல்லி ஆகணும். ஜேமி ஸ்மித் நான் இதான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு ஹோம் கண்டிஷன்ஸ்ல இருக்க கீப்பரை பாருங்களேன், அப்படியே கேஷுவலா பண்ணிட்டு அவரை பத்தி பேசாத லெவலுக்கு அப்படியே போயிடுது கடந்து. ஜேமி ஸ்மித்தோட கீப்பிங் அதை பேச தேவையில்ல அப்படின்ற லெவலுக்கு அந்த மாதிரிதான் வந்துட்டு துருவ் ஜுரேலால பண்ண முடியாம மேபி அவரோட கஷ்டம் என்னன்னா எதிர்பாராம டக்குன்னு உள்ள வந்து பண்ணதும் போது ஓகே நிறைய கேச்சஸ் எல்லாம் நல்லா தான் எடுத்தாரு. பட் பைஸ் வந்து நிறைய கன்சீட் பண்ணாரு. பவுலர்ஸ் வேர் நாட் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ண முடியாம இருந்தும் போது அவரோட கீப்பிங்கும் கொஞ்சம் வந்து கொஸ்டின்ல ஐ மீன் ஸ்பாட் லைட்ல இருக்கும். அதே மாதிரி அவரோட கன்வர்ஷன் ரேட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பேட்டர் வந்து 50-15 அடிச்சிட்டாங்களா, அவரோட ஆவரேஜ் வந்து 50-15 இருந்துரும். எவ்வளவு மேட்சஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க வின் பண்ண வச்சீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துருவ் ஜுரேலுக்கு வந்து அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இஸ் ஆல்வேஸ் பின் ஒயிட் பால் பிளேயர். அவர் வந்து கருணாயருக்கு பதிலெல்லாம் உள்ள வர மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கருணாயர் ஹேஸ் தீஸ் 200 அந்த லைன் அந்த இங்கிலாந்து லைன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அந்த டூர்ல கூட 200 அடிச்சிருந்தாரு. when he gets in Karnair gets big but Dhruv Jurel always gets in but he never gets big. சோ அப்படி வந்து பார்க்கும்போது துருவ் ஜுரேலோட அந்த பேட்டிங்கும் இப்போ இந்தியன் டீம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் அது வந்து ஸ்பாட் லைட்ல போடப்படும். அப்படி வந்து கருணாயர் வர ஏன் 50 அடிக்கல, அந்த அடிக்க நீங்க கேட்கிற 50 துருவ் ஜுரேல் அடிச்சிருவாரு. ஆனா அடிக்கிற 50னால இந்தியன் டீம் ஜெயிக்குமா? நோ, யூ நீட் டு மேக் இட் 100. அதுதான் வந்து துருவ் ஜுரேல்ட்ட கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு லோவர் ஆர்டர் ஆடுறாருன்னா மச்சான் கண்டிப்பா அவர் வந்து குவிக்கா அடிக்கிற மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா? ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட் டைமே ஜடேஜா அடிச்சது வந்து ஒரு ஸ்லோ நாக்கா பேசப்பட்டது. ஸோ லோவர் ஆர்டரோட பேட்டிங் ஆடும்போது ஈவன் லைக் வாஷிங்டன் சுந்தரமே வந்து சிங்கிள்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ ஜுரேல் வந்து உள்ள ஃபிட்டின் பண்ணாருன்னா யூ வில் கம் ஆஃப்டர் பண்ட். அப்படி பார்க்கும்போது லோவர் ஆர்டரோட தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து பிக் ஸ்கோரிங் எபிலிட்டியும் அவருக்கு வந்து எடுத்த உடனே ஒரு ஆடுறது ஒரு ப்ரெஷர், அதுக்கப்புறம் எப்படி ஆடணும் அப்படின்றது ஒரு ப்ரெஷர். ஆமா, உள்ள வரதே பிரஷர். கீப்பிங் பண்ண வந்தது நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் பிரஷர்ல தான் உள்ள வந்ததே. டைமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல உள்ள வந்ததுனால தான் கீப்பிங்குமே சரியில்லையா. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் ஹி ரியலி ஹேண்டில்ஸ் வித் ஏன்னா ஒரு ஐ மீன் அதான் அவர் எந்த இடத்துல ஆட போறாரு டாக்டிக்கலா நம்ம போய் பிளேயிங் லெவன் டிஸ்கஷன்ல பார்ப்போம். அது லாஸ்டா வந்து குல்தீப் அண்ட் இஸ் லாங் வெயிட். ஏன்னா ஓவராலா பார்க்கும்போது நம்ம கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 3 ஸ்பின்னர் அவங்க ஆடுற லெவலுக்கு அவங்க போக மாட்டாங்க கண்டிப்பா. அதே மாதிரி ஒர்க் லோடுமே இருக்கிறதுனால குல்தீப் வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னா நான் ஆஃப் ஏர்ல கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுதான், அஸ்வின் வந்துட்டு விராட் கோலி ரவி சாஸ்திரியும் இருக்கும்போது ஆல்ரவுண்டரா இருக்கிற ரவீந்திர ஜடேஜாக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டு அஸ்வின் வந்து டீம் விட்டு வெளில உட்காந்துட்டு இருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி ஈஸ் ஒன் பெஸ்ட் பவுலர், 2 பேரை கம்பேர் பண்ணும்போது பவுலரா. பட் ஆனா அங்கேயுமே வந்துட்டு ஆல்ரவுண்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஜடேஜா வந்து கொண்டு போய் இப்ப அவர் எங்க நிக்கிறாருன்னு ஒரு ஆல்ரவுண்டரா வந்து புரியுது. பட் எல்லாரும் அதையே பண்ணிட்டு இப்ப ஜடேஜாவே திருப்பி எப்படி கேட்கறாங்கன்னா ஜடேஜா விக்கெட் எடுக்க மாட்டாரு, அஸ்வினை விளையாட விடல அவர் எப்படி விக்கெட் எடுப்பேன்ற மாதிரி. இப்ப அதே மாதிரிதான் இப்போ சுந்தர் இன்னைக்கு விளையாண்டுருவாரு, அதே மாதிரி ஜடேஜா விளையாண்டுருவாரு, நிதிஷ்குமார் ரெட்டி விளையாண்டுருவாரு. விக்கெட் எடுக்காம போய் நிக்கும் போதுதான் குல்தீப்போட தேவை வரும். எப்படி வந்துட்டு ஜடேஜா கொஸ்டின் பண்ற மாதிரி சுந்தர் வந்துட்டு 4 for எடுத்ததுக்கு அப்புறம் தேர் எக்ஸ்பெக்டிங். நான் திருப்பியுமே நான் சொன்னேன், சுந்தர் எடுத்த 4 for அவங்க எடுத்த செலக்ஷனை வந்து விண்டிகேட் பண்ணது நல்லது, அது அவங்க கான்பிடென்ட். ஆனா வெளில இருந்து பார்க்கும்போது எல்லா வாட்டியும் 4 for சுந்தரை வச்சு எடுக்க முடியும் நம்புறீங்களா யாராச்சுன்னா? நோ. சோ அப்படி பார்க்கும்போது என்னதான் கௌதம் கம்பீருக்கு வந்து சுந்தர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்தாலும் குல்தீப் யாதவ் மாதிரி பிளேயர் வந்து டீமுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆனா அவர் வெயிட்ல தான் இருக்க போறான்னு வந்து தெரியுது. இப்படி பார்க்கும்போது குல்தீப் யாதவ் வந்து ஒரே வேலை தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சீரீஸ் உள்ள வரும்போது பவுலிங்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவர் இந்த சீரீஸ் முடிஞ்சு வெளில போகும்போது பேட்டிங்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போறாரு அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லிட்டு டீம் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். பண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இன்ஜுரி அது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். கண்டிப்பா ஜுரேல் தான் வரப்போறாரு உள்ள. அண்ட் அர்ஷதீப் சிங்குமே லிம் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் போலிங் பேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஒன்லி பிரசித் கிருஷ்ணா சிட்டிங் அவுட். ஏன்னா இப்போ இது அடுத்த போற மேட்ச்ல வந்து பும்ரா இஸ் கோயிங் டு பிளே வந்து 3 டெஸ்ட் மேட்சஸ்ன்றது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அஜித் அகர்கர் அட்மிட் பண்ணிட்டாரு. ஸோ வந்து கண்டிப்பா ஒரு ஏன் ஆடி ஆகுன்றதை நம்ம பிளேயிங் லெவன் டிஸ்கஷன்ல சொல்லலாம். இப்போ வந்து ஃபாஸ்ட் போலிங் பேக்கப்பா இன்னொருத்தர் எடுத்துட்டு வருவாங்களான்றது ஒரு கேள்வி. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஷோயப் பஷீர் ஹஸ் காட் அன் இன்ஜுரி, அது மட்டும் தான். ஹர்ஷ்தீப் வந்து இப்போ இன்ஜுரி ஆயிருக்காரு. நான் இதுலதான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணோம்.
ஷார்துல் தாக்கூர் ஒரு பவுலர் வெளில இருக்காரு. ஆனா அவரை மென்ஷனே பண்ண முடியாத லெவலுக்கு இருக்குன்னா, அப்ப ஆல்ரவுண்டர் தான் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. 4வது ஆல்ரவுண்டர். சோ அதாவது நான் தான் சொல்றேன். அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்பயுமே சொன்ன மாரி ஒரு நல்ல காம்பினேஷன் ஆஃப் பேட்டர்ஸ் வித் ஒன் ஆல்ரவுண்டர் வித் 4 பவுலர்ஸ் தான் ஆல்வேஸ் ரியலி ஒர்க்ஸ். அதுதான் ஆஸ்திரேலியா வந்து இத்தனை வருஷமா வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னும் போது இந்தியன் டீம் வந்து 3 ஆல்ரவுண்டர் வந்து கொண்டு வரும்போது இட் மே லுக் குட். பட் யூ ஆர் ஆஸ்கிங் மோர் ஃப்ரம் யுவர் ஆல்ரவுண்டர். அதாவது எப்படின்னா 3 ஆல்ரவுண்டர் பிக் பண்ணீங்கன்னா அந்த 3 ஆல்ரவுண்டரும் வந்து பாருங்க நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கணும். ஜடேஜா 80 அடிக்கணும். வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு பேட்டிங் பண்ணி அந்த ஆர்ச்சர் விட்ட கேட்ச் ஒண்ணு, அப்புறம் ஒரு 4 எடுக்கணும். அவர் பேட்டிங்கும் பண்ணணும், பவுலிங்கும் பண்ணணும்னு போயிட்டு இருக்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஆளுங்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க பவுலிங் மட்டும் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பேட்டிங் பிரஷர் கிடையாது. டாப் ஆர்டர்ல பேட்டிங் பண்றவங்க வெறும் பியூர் பேட்டரா இருந்துட்டாருன்னா அவங்க பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா ஆல்ரவுண்டர் எடுக்கிறதுனால நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இப்ப என்னன்னா அவர் விக்கெட் எடுக்கலினா என்ன கேள்வி வரும்னா இதுக்கு ஷார்துலே எடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டா? இன்னொன்னு பேட்டிங் பண்ணி நம்பர் 6ல பேட்டிங் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அவரே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு கீழ போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்பர் 6ல வந்தாரு, அடுத்து ஜடேஜாவை கொடுத்தாங்க, அடுத்து வாஷிங்டன் சுந்தர் மேல கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல இருந்து என்ன இவங்க வந்து சொல்ல வராங்க, அதுக்கு பெட்டர் பேட்டராவே நான் ஆடிடலாம்லன்றதானே இவங்க வந்து சொல்ல வர ஓவரால் பாயிண்ட். ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்டிக்கலி வேர் கௌதம் கம்பீர் இஸ் கோயிங். பட் அது எல்லாமே கிரிட்டிக்கலா எங்க போய் மாட்டுதுன்னு நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்றேன். இப்படி பண்றதுல இந்த ஒரு இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணது என்ன அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் இன்ஜுரி ஆனதுனால they are actually searching for players. ஏன்னா வந்து அன்சுல் கம்போஜ் ஊருக்கு அமிச்சாச்சு. அவர் தான் வந்து பெஸ்ட் பவுலர் ஃப்ரம் இந்தியா அந்த இங்கிலாந்து லைன்ஸ். ஹர்ஷித் ராணாவே நெக்ஸ்ட் வந்து அமிச்சாச்சு. இப்ப அமிச்சிட்டு பிரசித் கிருஷ்ணா வெளில உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஆட வைக்கிற கான்பிடென்ட் வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அது நம்ம கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆனா வெளில இருக்கிற ஒரு பவுலர் ஹர்ஷ்தீப்பை தவிர ஷார்துல் தாக்கூர் யூ கேனாட் பிளே வித் பாயிண்ட். என்னன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர் மட்டும் தான் அவர் ஆட முடியும் அப்படின்னு நீங்க வந்து பேசும்போது ஆகாஷ் தீப் முதுகு பிடிச்சிட்டு உட்காந்து போன மேட்ச். பும்ரா ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணும். சிராஜ் எவ்வளவு வருஷம் தான் போட்டுட்டு இருப்பாரு. அவர் போடுவாருன்னே வச்சுக்கலாம். சோ இப்படி 3 பவுலரை வச்சுக்கிட்டு பிரசித் கிருஷ்ணா வெளில ஒரு வச்சுட்டு ஒரு பெரிய டூருக்கு வரும். 18 பேர் ஸ்குவாட் எடுத்துட்டு இருக்கும்போது இங்கிலாந்து லைன்ல இருந்து வேற ஆளுங்களை வந்து விளையாட வச்சுட்டு இருக்கும்போது ஐ திங்க் த ஹோல் ஸ்குவாட் செலெக்ஷனே வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலரை வந்து டிபெண்ட் பண்ணியே இல்லை. இவங்க ஆல்ரவுண்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவங்களோட ரன்ஸை வச்சுதான் இவங்க டிபெண்ட் பண்ணி போறாங்கன்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ்ல அதிகமா பவுலிங் போடுறதுக்கு மினிமம் ஒரு 2 பவுலர் அடி வாங்கியே ஆவாங்க. அடி வாங்கினா நிறைய ஓவர்ஸை வந்து உள்ள உறிஞ்சுப்பாங்க. அது வந்து சிராஜும் பும்ராவும் இப்ப வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆகாஷ் தீபம் அந்த உள்வாங்கினார் தொடர்ந்து 2 மேட்ச். அவருக்கே வந்துட்டு கொஞ்சம் இன்ஜுரிமா வாஸ் நாட் ஃபிட் எனஃப் பிளே. அதாவது த்ரூ ஜுரல் கூட ஸ்டெம்ப் கிட்ட வந்து கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் மீன் பவுலிங் அட் 135+. ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஆகாஷ் தீப்புமே வந்துட்டு கோயிங் அண்ட் ரியலி கெட்டிங் ரியலி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரஞ்சி டஃப்ல நிறைய பால் போடுறது வந்து வேற. பட் ஆனா இங்க இருக்க கிராசஸ் வந்து வேற, இங்க இருக்க அந்த ஸ்லோப்ல போடுறது வேற. லாட் ஆஃப் எனர்ஜிஸ் would have been wasted. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பவுலர் ஒரு அன்சுல் கம்போஜோ ஓகே அன்சுல் கம்போஜ் ஃபார் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ், பட் ஹர்ஷித் ராணா ஃபார் அந்த பைப் லைன்ல வந்து கொண்டு வர மாதிரி ஒரு ஆளா வந்துட்டு அவங்க ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இருந்து அவரை வந்து கண்டிப்பா அனுப்பாம வந்து வச்சிருந்திருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து கண்டிப்பா ஷார்துல் தாக்கூருக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸா தான் படுது. ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு கூட சொல்ல முடியாத லெவலுக்கு வந்து அவர் இருக்கிறனால பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் வந்து டாக்லயே இருப்பாரு. ஸோ அந்த டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு பிளேயிங் 11 டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து 11 நம்ம வழக்கம் போல கீழே வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் லியம் டாசன் இஸ் கம்மிங் ஃபார் ஷோயப் பஷீர். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுல இருந்து சில செலெக்ஷன் இதை பத்தியுமே நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ கஸ் ஆட்கின்சனுமே வந்து கவுண்டியில மேட்சஸ்லாம் ஒரு சில மேட்சஸ் ஆடினதுனால அவருமே வந்து உள்ள வந்துருவாரு. ஸோ ஓக்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருக்கிறதுனால அவர் வந்து வெளியே போறாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரைடன் கார்ஸோட பவுலிங் இப்போ நான் பர்சனலா பார்த்தா இங்கிலாந்து டீம் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன்னா போன மேட்ச் அவர் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பெல்லு ஒரு கும்முன்னு ஒரு ஸ்பெல்லு போட்டாரு. அந்த அதாவது டே 4 எண்டுல வந்து ஒண்ணு போடுவாரு. செம்மையா போட்டுருப்பாரு. அது மட்டும் அவர் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா டங்குக்கு வந்து போயிடுவாங்க. பட் ஆனா இந்த வாட்டி அவர் போட்ட அந்த ஸ்பெல்லுக்காண்டி அவருக்கு வந்து கொடுத்த ஃபைட்டு அந்த மொத்தமா வந்து தெரிக்க விட்டுருச்சு. ஏன்னா நான் மெயின் ஃபேக்டரே வந்து இந்தியன் டீம் வந்து பென் ஸ்டோக்ஸை மொத்தமா ட்ரிகர் பண்ண மாதிரி அது கான்டெக்ஸ்டா வந்து அது அமைஞ்சிருச்சு அப்படியே. அதாவது எப்படின்னா அந்த குரோசம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இல்ல தேவலாம் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணும்போது எவ்ரிபடி ஆக்சுவலி ஷோயிங் தட் வி ஆர் நாட் பீங் நைஸ் டு அப்படின்லாம் வந்து ஓவரால சொல்லும் போது
when Braden Cars was actually fired up, actually is a very very underrated bowler to watch அப்படின்றது இந்த மேட்சை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஸோ அந்த விதத்துல அவர் அந்த வெறியோட ஆடுவாரா அப்படின்றதுனால தான் நான் ஸ்லாஷ் போட்டிருக்கேன் அவங்க டங்கையும் பிராடன் அது Braden Cars. Moreover, he is also contributing with the bat மச்சான். லைக் பேட்டிங்லயுமே ஒரு 30 ரன்ஸ் அடிக்க விட்டாங்க. இந்தியா அடிக்க விட்டதா இருக்கட்டும், கேட்ச் ட்ராப் இருந்தாலுமே he is also scoring இந்த த்ரூஅவுட்டா இந்த 3 மேட்சஸ்ல பார்த்து அப்படின்னா ஆல்மோஸ்ட் he is scoring well. பும்ராவோட நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பால்னால தான் அவரோட விக்கெட்டும் எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு ஈஸியா த்ரோ பண்ண மாதிரியும் தெரியல. அந்த ஆர்ச்சரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆர்ச்சர் ஹஸ் ரிட்டர்ன் பேக் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட். இப்போ வந்து சீரீஸ் டிசைடடா போகுது. பிகாஸ் இஃப் இந்தியா இங்கிலாந்து வின்ஸ் இட்ஸ் 3-1. அப்படி பார்க்கும்போது ஆர்ச்சர் ஆடுவாங்களா? ஏன்னா ஆர்ச்சர் வந்து ரெஸ்ட் பண்ணி ஆஷஸ் ஆட வைக்கிறதும் ஒரு பிளான்ல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மேட்ச் ஆட வச்சுட்டு லாஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாம். தே கேன் பிரிங் பேக் ஜாஸ் டங் பிகாஸ் கஸ் அட்கின்சன் ஜாஸ் டங் அந்த ஒரு காம்பினேஷன்லயும் ஆடலாம். இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற நீ சொல்ற மாதிரி ஜாஸ் டங்க் வந்துட்டு பார்த்தா ஆட்கின்சனுக்கு பதிலாகவும் வரலாம், ஆர்ச்சருக்கு பதிலாகவும் வரலாம், கார்ஸுக்கு பதிலாகவும் வராங்க 3 பேர்ல. ஏன்னா ஆட்கின்சன் வச்சுட்டு, ஆனா இவங்களுக்கு சொல்ற மாதிரி தான்ப்பா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஃபுல் ஃபிட்டா இருக்கார், 12 ஓவர் போடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அட்கின்சனே ஆடலாம், ஆர்ச்சரையும் வந்து ஆடலாம். ஏன்னா 2 பேருமே வந்துட்டு இன்ஜுரியில இருந்து வரனால 4 to 5 ஸ்பெல்லுக்கு மேல வந்து கொடுக்க முடியல. அதே மாதிரி பிரைடன் கார்ஸ் வந்து ஃபுல் பவர்ல இருக்கிறனால அவரை கூட ஆடிட்டு whoever they are feeling comfortable. இப்போ எனக்கு என்ன பாயிண்ட்னா, இப்போ ஜாஸ் டங்கை வந்து நீங்க யாருக்காக வேணா கொண்டு வரலாம். ஏன்னா லியம் டாசன் தான் ஒரு பேட்டிங் ஸ்பின்னரா வந்துடுறாருல. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பவுலிங் நீங்க வந்து இப்போ ஓக்ஸை நான் வந்து டைரக்டா ஆட்கின்சனை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா நீங்க யோசிக்கலாம் என்னன்னா, ஐயோ ஆட்கின்சன் அவரும் இல்லாம ஓக்ஸும் இல்லாம நான் எப்படி நம்பர் 8ல வந்து நான் வந்து பிரைடன் கார்ஸ் ஆட வைக்கிறதுன்னு ஓரளவுக்கு வந்து யோசிக்கலாம். இப்பதான் டாசன் இருக்கனால எந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு வேணாலும் அவங்க ஃபீல் பண்ணுவேன். நான் ஏன் வந்துட்டு பிரைடன் கார்ஸை வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் இங்கிலாந்து அஹெட் இந்த சீரீஸ் மச்சான். அவங்க இந்த மேட்ச் தோத்தா கூட பிரைடன் கார்ஸை அடுத்து கொண்டு வந்துக்கலாம், ஃபைனல் ஓவர்ல கொண்டு வந்து ஃபுல் பவர்ல வச்சு அடிச்சாங்கன்னா ஓவரா அடி வாங்கிட்டாரு அவர். ஐ மீன் அடி வாங்கிட்டாரு, உள் வாங்கியிருக்காரு, நிறைய பால்ஸ் வந்து போட்டிருக்காருன்றதுனால ஆட்கின்சனுக்கு டைம் யூ கேன் ஆக்சுவலி அஃபோர்ட் டு லூஸ் திஸ் கேம் பிகாஸ் இங்கிலாந்து நோஸ் இந்த சீரீஸ் எங்களுக்கு தான்ற கான்பிடென்ட்ல அவங்க வந்து ஆடுறாங்க அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அதனால ஃபயர்ட் அப் பிரைடன் கார்ஸை மேபி டைம் 9 days இருந்ததுனால ரெக்கவரி ஆகலைன்னா பிரைடன் கார்ஸ் மேல லைட்டா கை வச்சு ஆர்ச்சர் அண்ட் ஆட்கின்சனோட நியூ பால் கொடுத்துட்டு டங்கோட டெய்ல் கிளீனிங்க, அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸோட அந்த எப்படி சொல்றது நிப்பாட்டாம பாடினே இருப்பேன் அந்த மாதிரி போட்டுட்டே இருப்பாரு அவரு. ஸோ அவரை வச்சு அவங்க வந்து போவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு தே ஆர் கோயிங். ஸோ தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் பெத்தல். அவங்க வந்து மேட்ச் தோக்குற வரையும் சரி, ஆஷஸ் முடிகிற வரையும் இவங்க தான் இப்போ ஓப்பனிங். நம்ம வேணா பேசிக்கலாம் கிராலி பெண்டகிட் ஆலி போப்புன்னு, பெத்தெல்லாம் வர மாதிரி தெரியல. ஸோ ஆஷஸ்ல மேபி போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் போய் நல்லா கொட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மேபி பெத்தல வந்து கொண்டு வருவாங்களே தவிர பேட்டிங், அதாவது இந்த 150 ஆல் அவுட் அந்த மாதிரிலாம் நடந்தா மட்டும்தான் பெத்தல் உள்ள வர போறாரு. மற்றபடி இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் தென் இந்தியாவோட 11 இது வந்து பார்ப்போம். இதுல தான் ஒரு கியூட் லிட்டில் சர்ப்ரைஸ் கிடையாது. அதாவது மேட்ச் பார்த்தா எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பெருசா சர்ப்ரைஸே ஆக மாட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்பர் 3ல போட்டதுல. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் நோட்டபிள் சேஞ்ச். கருணாயிருக்கு பதிலா வந்து த்ருவ் ஜுரேல் உள்ள வந்து த்ருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பரை வந்து பேட்டிங் பண்ணுவாரு. ரிஷப் பண்ட் ஒரு பியூர் பேட்டரை வந்து ஆட போறாருன்னு போது அந்த நம்பர் 3 ஸ்பாட் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆகும்போது வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து மேல வர போறாரு. அதுக்கு அவங்க டாக்டிக்கலா என்ன வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவரோட டிஃபென்ஸ், அவரோட அந்த சாலிட் டெக்னிக், இது 2 தான் அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணி வந்து போவாங்க அப்படிங்கிறதுனால. இன்னொரு பாயிண்ட் என்ன, த்ருவ் ஜுரேல் வந்து கீப்பிங் பண்ணிட்டு நம்பர் 3ல வந்து பேட் பண்ண முடியாது. ரிஷப் பண்ட்டை வந்து அவங்க நம்பர் 3ல போட்டாங்க அப்படின்னா மெயின் விக்கெட்டே ரொம்ப early கேமுக்குள்ள போற மாதிரி ஆயிடும். அந்த பால் சாஃப்டரா வருது வந்து லைக் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு சப் கான்டினென்ட்ல அப்பதான் வந்து அவரோட இம்பாக்டுமே அதிகமா இருந்திருக்கு, செஞ்சுரிஸுமே அடிச்சிருக்காரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூக்ஸ் பாலை வந்து 80 ஓவர்ஸ்க்கு பதிலாக 60 ஓவர்ஸ் மாத்தலான்ற ஒரு டாக் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பால் சீக்கிரமா சாஃப்டா வருது, ஷேப் அவுட் ஆயிடுது அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கும்போது பண்டோட விக்கெட் ரொம்ப குரூஷியல், ரன்ஸ் வந்து மிடில் அடிக்கிறதுக்கு. அதனால அவர் எவ்வளவு பால் வந்து சாஃப்டரா இருக்கனால கண்டிப்பா அவர் நம்பர் 3ல இருந்து அந்த பாயிண்ட்ல அவங்க கண்டிப்பா இறக்க மாட்டாங்கன்றதுனால. சோ பலியா இது வந்து 2 விதமா நான் பார்ப்பேன். ஒன்னு வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பலியாடு, ஒன்னு 2 விதத்துல. ஒன்னு வந்து அந்த நம்பர் 3ல போய் யூ ஹேவ் டு சாஃப்ட் த பால் பிகாஸ் இட்ஸ் a tougher period to bat. ரெண்டாவது ஆல்ரவுண்டர் நான் எடுத்துட்டேன், நான் கம்பீர், நான் ஆல்ரவுண்டர் எடுத்துட்டேன், போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அதே மாதிரி 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு செம பாண்ட் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு. ஒரு கோச் பிளேயருக்கு வந்து செம ட்ரஸ்ட் வந்து வாஷி மேல இருக்கனால இது வந்து வாஷிக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி.
நம்பர் இல்ல கடைச்சு ஒரு 100. அதே மாதிரி பிளாட் டெஸ்ட் மச்சான் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். பிளாட்டான கண்டிஷனு 2 மேட்ச்மே சொல்றேன். இப்போ மான்செஸ்டரும் சரி ஓவலுமே சரி பிளாட் கிடைக்கிற வாய்ப்புல மினிமம் 50. மினிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இறங்கினா ஒரு 50 கியூட்டா போட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து மேட்ச் வின்னிங் 30-40 அடிச்சா கூட போதும். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் த கேம் டீப்பர். அதே மாதிரி அந்த விதத்துல அதே மாதிரி இன்னொரு வாஷோட மைண்ட் செட்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவரை டிஎன்பில இருந்து அவர் ஃபுல் கெரியர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவருக்கு எவ்வளவுக்கு டாப்ல போறாரோ அவ்வளவுக்கு வந்து அவர் தன்னைத்தானே ஒரு சந்திரமுகியா உணர்ற மாதிரி அவர் ஒரு பேட்டரா வந்து உணர்ந்துருவாரு அவரு. அதனால சரியான ஒரு பிளேஸ் அவருக்கு. இதுல நிதிஷ் பிளேயிங் வித் டெய்ல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பிகாஸ் டெய்ல வந்து லைக் சிங்கிள்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு வாஷி வாஸ் அண்டர் கன்ஃபியூஷன். பும்ராக்கு கொடுத்து நடுவில் அந்த விக்கெட்ஸ் ஃபால் ஆகி பெருசா லீட் எடுக்க முடியாம போனதுனாலதான் நம்ம வந்து அந்த 22 ரன்ஸ்ல தோத்தோம். அது வந்து ஒரு பெரிய குரூஷியல் ஃபேக்டர். அப்ப நிதிஷ்குமார் உள்ள இங்க கீழே ஆடும்போது என்ன ஒரு குவிக் ஃபயரா ஸ்கோர் பண்ணாரு, அக்ரெசிவ் ஆடினார் அப்படின்னா இட் புட்ஸ் இந்தியான்றது அப்பரண்ட். இதுலதான் மெயின் மேட்டர் என்னன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து அந்த அதெல்லாம் அது கரெக்டா கம்யூனிகேட் ஆகுதானே தெரியல. அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்ட்ரகிளிங் வித் லைக் வாட் ஐ ஷுட் டூ அப்படின்ற மாதிரி போறாரு அவரு. அவரு என்ன பண்ணணும்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியால வந்தோடனே 8 பாலுக்கு 12, 20 பாலுக்கு 22 அடிச்சிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே நம்பர் 8ல அவர் அடிச்சதுதான். சோ அதனால இன்னைக்கு வந்து அவர் இந்தியன் டீமுக்கு வந்து அவர் வந்து நம்பர் 8ல அவர் வந்து பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் டெக்னிக் ஆர் சாலிட் டிஃபென்ஸ். ஜஸ்ட் கோ ஆஃப்டர் டிஃபென்ஸ் நல்லா பண்ணக்கூடியவங்கள தான் இப்ப மேல போட்டாச்சு. யூ ஆர் ஆக்சுவலி தேர் டு ஸ்கோர் ரன்ஸ் வித் டெய்ல் என்னும் போது பயமே இல்லாம எவ்வளவு ஃபீல்டர்ஸ் வெளில போட்டாலும் தூக்கி அடிக்கணும். சோ அந்த விதத்துல வந்துட்டு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆக்சுவலி ஃபயர் ஒர்க்ஸ் ஃப்ரம் நிதிஷ்குமார் ரெட்டி. கண்டிப்பா கிளாரிட்டி இருந்தா நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா தான் கிளாரிட்டி. நீ நம்பர் 8ல தான் பேட்டிங் பண்ண போற. அப்புறம் வந்துட்டு பண்ணோன்னு அடுத்து பிரஷர். நான் தான் இப்பயுமே நான் சொல்றேன், ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் அவர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்பர் 5க்கு வந்து இந்தியன் டீம் அவரை ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. நான் அப்ப சொன்னேன் அவர் சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா டூ மச் பிரஷர். இங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணோன்னு அவர் நம்பர் 4ல விட்டா நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸ் பண்ணி இங்க கொண்டு இப்பயே நீங்க பாருங்களேன், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஆல்ரவுண்டரா இருக்கிற ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6ல இப்பதான் கம்ஃபர்டபுள் ஆகுறாரு. அவருக்கு வயசுனா எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு. அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ பாருங்க, நம்பர் இதுல வந்து ஆடுறாரு. ஹி இஸ் நாட் ஏபிள் டு ரியலி டூ வெல் வித் த பேட். எக்ஸ்பெக்டேஷன் அவளுக்கு பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு ஹை குவாலிட்டி பவுலிங் அந்த டயத்துல வந்து இருக்கும். நம்பர் 8ல நீங்க வந்தீங்கன்னா 2+. ஒன்னு பவுலர்ஸ் டயர்டா இருப்பாங்க, இன்னொன்னு பால் சாஃப்டா இருக்கும். அடிச்சா பால் பிச்சுக்கிட்டு போயிடும் நல்லா. அதனால பவரை யூஸ் பண்ணி சூப்பரா ஃபயர் ஒர்க்ஸ் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட் தான் ஆகாஷ் தீப்பும் நம்ம வந்து சொன்ன மாதிரி பும்ரா, சிராஜ் இவங்க 3 பேர் இருக்கிறதுனால வெளியே வந்து பிரசித் கிருஷ்ணா இருக்காரு அப்படின்றதுனால அவரோட பாயிண்ட் மட்டும் நம்ம ஒண்ணு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பிச்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு இதை வந்து பண்ண மாட்டாங்க, கீழே இருக்கிறது அவங்களோட லெவல். நானா இருந்தா பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன் அப்படின்னா எட்ஜ்பாஸ்டன் கண்டிஷனா அப்படியே ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனா இது இருக்கிறதுனால அதுல அவர் பண்ண தப்ப எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு பர்சனலா கேட்டா ஒரு சிராஜுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கலாம். சிராஜுக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா வந்து இறக்கிட்டு ஆகாஷ் தீப்பையும் பும்ரா நியூ பால் எடுத்துட்டு பிரசித் கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பவுலரா கொண்டு வரலாம். இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னா இந்த மாதிரி பண்றதுனால வாஷிங்டன் சுந்தர் 4-4 எடுத்திருக்காரு. கான்பிடென்ட்டா ஒரு நெக்ஸ்ட் ஸ்பின்னரா அவர் வந்து பிளான் வந்து மைண்ட்ல வச்சு வந்து கொடுக்கலாம். சும்மா 65th ஓவருக்கு மேல கொடுத்து பொத்தாம் புதுவா கொடுத்தது 4 விக்கெட் எடுத்துட்டாரு வாஷி. அந்த மாதிரி இல்லாம அவரை வச்சு பிளான் பண்ணி 12th ஓவர் 14th ஓவர்லாம் ஆஷ்னா வந்து அஜிங்க ரகானை கொண்டு வர மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து கொண்டு வரும்போது பிரசித் கிருஷ்ணா ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்சாவோ ஒரு செகண்ட் சேஞ்சாவோ யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஸோ அதனால பர்சனலி ஐ வுட் வாண்ட் ஆகாஷ் தீப், பும்ரா. கிரிட்டிக்கலா நான் வந்து சிராஜ் கொஞ்சம் டைம் கொடுப்பேன். சிராஜ் இல்லாம வின் பண்ணி காட்டுங்க இந்தியன் டீம்ன்ற மாதிரி ஒரு பிரஷரை வந்து பிரசித்துக்கும் பும்ராக்கும் போடுவோம் இந்த வாட்டி. ஏன்னா லைக் இதுல இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் என்னன்னா லைக் பும்ரா வந்து 3 மேட்சஸ் தான் ஆடுவான்றத ஆல்ரெடி அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இட்ஸ் சீரீஸ் டிசைடர். ரயன் டெண்டஸ்கேட்டவுமே சொன்னது என்னன்னா லைக் இப்ப நீங்க பும்ரா ஆடலாம் அவர் நீங்க ஊருக்கே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீங்க ஆடுனீங்க சீரீஸை வந்து இஸ் ஆன் த லைன், அவர் ஆடி சீரீஸை வந்து லெவல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பும்ராவோட. This is about it. So if they're playing Prasidh Krishna instead of Siraj, I would really want to see how India is winning without Siraj. ஏன்னா பும்ரா இல்லாம சிராஜ் ஜெயிச்சு காட்டுறாரு இந்தியன் டீம் காண்டி. சிராஜ் இல்லாம பும்ரா ஜெயிச்சு காட்டுவாரா? நாட் கொஸ்டின், ஐ எம் ஜஸ்ட் எக்ஸைட்டட் ஃபார் இட். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் திங், ப்ரீ மேட்ச் எட்ஜ் வந்து யாருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு பேசுவோம். பேசி இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம். கண்டிப்பா பாய்ஸ் ஆர் ஃபயர்ட் அப். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் லைக் அவ்வளோ ஈஸியா விடல. இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் வந்து இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சை விட்டதுனால
ஏன்னா எனக்கு இந்த லாஸ்ட் டெஸ்ட் பார்க்கும் போதே ஒரு வைப் கிடைச்சது. லைக் தேர் ஃபயரிங் அப் அந்த லாஸ்ட் டே 4ல வந்து லைக் ஜாக் ராலே வந்து கில் இது பண்ணதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு கம் பேக் அண்ட் வின் திஸ் டெஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி தான் பார்க்குறேன். அவ்வளோ ஈஸியா வந்து விட போறது இல்லை. எல்லாத்துலயுமே நம்பர்ஸ் ஒரு செஷன் எல்லாத்துலயுமே இந்தியா ஹயர்ட் தான். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் விட்டாங்க. ஐ திங்க் ஐ எம் கிவிங் an edge to India to come back at Old Trafford and they'll make history by winning it for the first time. வெஸ்டர்ன்ல பண்ண மாதிரியே அண்ட் பிச் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி சிமிலர். ஸோ என்ன பொறுத்தவரையும் வந்து நான் போன மேட்சே சொன்ன மாதிரி தான் ஹோம் டீமை வந்து தொடர்ந்து 2 டைம்ஸ் பீட் பண்றதே வந்து கஷ்டம்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்தியன் டீம்ல இருக்க இன்னொரு மைனஸ், அது ஒரு கம்பேரிட்டிவா நான் கௌதம் கம்பீர் ஈராலே நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்திரேலியால வந்து நடக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் லேண்ட் ஆஃப் ஃபயர் வந்து போக போக புஷ்ன்னு ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீமுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, அவையில போய் இருக்கும்போது சீரிஸ் வந்து டீப்பரா போக 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 வந்து அவங்களோட அந்த பிசிக்கல் டிமாண்டு, அதே மாதிரி குவாலிட்டி ஸ்கில் செட் இது எல்லாமே கொஞ்சம் இன்னமே டிமாண்ட் ஆகும். எஸ்பெஷலி இந்தியன் பேட்டிங் லைனப்க்கு கில்லு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்துட்டு முட்டி கீழே அடிச்சு அவரை போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால ஓரளவே வந்துட்டு பாம்போட தலைமையில கை வச்சிருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அந்த விதத்துல இங்கிலாந்து ஆர் சென்சிங் தேர் ஸ்மெல்லிங் பிளட். ஸோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இந்தியா வில் ரியலி லூஸ் த கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு இது இங்கிலாந்துக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு கை வந்த கலன்றதுனால கபடி பாடி கரெக்டா போய் கோடை தொட்டு ஒரு 4 பேர் இழுத்துட்டு வந்துருவாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம கம்படிட்டிவா இந்தியா தோத்தா கூட ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஓவரால் கான்பிடன்ஸ் டீரியல் ஆயிடக்கூடாது இந்தியன் டீமுக்கு கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் கேம். அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியா சீரிஸ் அப்படியே போக போக ஆச்சு. அந்த மாதிரி இல்லாம வெரி குட் கேம், பேசிக்கா நல்ல கேச்சஸ் எல்லாம் பிடிச்சி இந்தியன் டீம் பண்ணாங்கன்னா கம்பீட் பண்ணி டைட்டர் கேம்ல இந்தியா லூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா நான் பாக்குறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இஃப் தே ஆர் கிரியேட்டிங் ஹிஸ்டரி நோபடி வில் பி ஹாப்பி எங்க 2 பேரை தாண்டி அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. ஹூ இஸ் கோயிங் டு வின் அண்ட் உங்களோட பிளேயிங் லெவன் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்குமே வந்து இந்த பிளேயரை கொண்டு வந்தா என்னன்றத இன்சைட்ஸையும் கொடுங்க. வில் ஹேவ் அ டாக்டிக்கல் டிஸ்கஷன் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் ப்ராட்காஸ்ட் சேனலுமே யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணுங்க. வில் கிவ் த லிங்க் டவுன் பிலோ. ஆமா, எல்லாத்துக்குமே லிங்க் கீழே இருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் போடுறதுக்கும் அதோட லிங்க்குமே கீழே இருக்கும். நான் பின் பண்ணியே வச்சிருவேன் நான். ஸோ இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட லாட்ஸ் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வென்யூ அனாலிசிஸ் போஸ்ட் போட்டு அதை வந்து நம்ம பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ரோல். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ரிவ்யூ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து லைவ் டே 1 முடிஞ்சு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ that's it from We Talk Cricket team and bye bye guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.